வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்போது திருச்சியிலிருந்து பகல் நேரத்தில் பெங்களூர் போகிறதுக்கு ட்ரெயின் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை மட்டும் சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. அந்த சிறப்பு ரயிலின் சேவை முடிவடைந்து விட்ட நிலையில் மேலும் 4 வாரங்களுக்கு அந்த சிறப்பு ரயில் நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 06007 அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் 6:15 மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது அங்கே இருந்து அடுத்து கரூர், நாமக்கல், சேலம், சேலத்திலிருந்து பங்காருப்பேட்டை, கிருஷ்ணராஜபுரம் வழியாக எஸ்எம்விடி பெங்களூரு ரயில் நிலையத்திற்கு அன்று பிற்பகல் 1:45 மணிக்கு போய் சேர்கிறது. அப்படி சேரக்கூடிய இந்த ரயில் சேவையானது வருகிற ஜூன் மாதம் 9, 16, 23 மற்றும் 30 ஆகிய 4 செவ்வாய்க்கிழமைகளும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் திரும்பும் திசையில் இந்த ரயிலானது ட்ரெயின் நம்பர் 06008 அப்படிங்கிற நம்பரில் எஸ்எம்விடி பெங்களூரில் இருந்து மாலை 3 மணிக்கு புறப்படும். அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது கிருஷ்ணராஜபுரம், பங்காருப்பேட்டை வழியாக சேலம், நாமக்கல், கரூர் வழியாக திருச்சிக்கு அன்று இரவு 10:30 மணிக்கு வந்து சேரும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. ஒரே நாளில் போய் ரிட்டர்ன் வரக்கூடிய பெட்டிகளை பயன்படுத்தி இந்த ரயில் இயக்கப்படுறதுனால இது ஒரு இன்டர்சிட்டி வகையிலான ரயில் தான். இந்த சேவையும் 9, 16, 23 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் நீட்டிப்பதாக தெற்கு ரயில்வேவின் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கான முன்பதிவு தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேவைப்படக்கூடிய பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் சிறப்பு ரயிலாக இயக்கக்கூடிய இந்த ரயிலை நிரந்தர ரயிலாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு. ரொம்ப நாள்னு சொல்லிட முடியாது. இந்த ரயில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. இப்போது 3வது மாதமாக ஓடிட்டு இருக்கு. இந்த ரயில் சேவை நிரந்தரமாச்சு அப்படின்னா பெங்களூருக்கு திருச்சியிலிருந்து பகல் நேரத்தில் ட்ரெயின் அப்படிங்கிறது கிடைக்கும். இது வரைக்கும் இல்லாது இருந்த ஒரு சூழ்நிலை இப்போ கிடைச்சிருக்கு. கிடைச்சது வாரம் ஒரு நாள் தான் கிடைச்சிருக்கு. எல்லா நாளுமே இந்த ரயிலானது இயக்கப்பட வேண்டும். ஏன்னா நிறைய பெட்டிகள் புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளாக மாற்றப்பட்டது. அப்போ பழைய பெட்டிகள் சும்மா தான் இருக்கும். அந்த ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி நிரந்தரமாகவே தினசரி இந்த ரயிலை இயக்க வேண்டும் அப்படின்னு திருச்சி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ரயில்வே நிர்வாகம் மனசு வைக்கணும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.